பட் நமக்குள்ள இருக்கிற மாம்ச சிந்தனைகள் அது மட்டும் கிடையாது. ஆனா இதையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற சிந்தனைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், நம்ம போடுற திட்டங்கள், நம்ம போடுற செயல்கள், நம்ம செய்கிற செயல்கள், இது எல்லாமே மாம்ச சிந்தனைகள், திட்டங்கள், எண்ணங்கள், நம்ம சிந்திக்கிறது ஒவ்வொன்றுமே நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை வைத்து சிந்திக்கிறோம், கர்த்தர் இல்லாம சிந்திக்கிறோம். அத ரொம்ப அழகா பேசுறாரு. அவர் பேசும்போது ரொம்ப சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்றாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யம், நம்ம நம்ம செய்யற எண்ணங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரியமா இருக்குதுன்னா, அங்கிருந்து நமக்கு பர்மிஷன் கிடைக்குது. ஓகே, நீ இதை செயல்படுத்து, இது நடத்துன்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிறோம். சோ தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது ஆஃப்டர் டெத்தை பத்தியும் அழகா பேசுறாரு அங்க. பவுல் அடிகளார் பேசுறாரு. அது கீழே வாசித்து வந்தீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம ஆண்டுடைய வருகையில நம்ம எப்படி இருப்போம், நம்ம எப்படி எழுந்திருப்போம், நம்மளுக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன பண்ணோம், அதெல்லாம் அங்க தெளிவா எழுதுறாரு. ஆனா இந்த இடத்துல நான் இந்த மாம்சத்தை சிந்திக்கும் போது, இந்த மாம்ச சிந்தனைகளும் எண்ணங்களும் செயல்களும் நமக்குள்ள செயல்படும் போது நான் எப்படி ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன், இதெல்லாம் யாரும் பாக்குறதே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது. நான் என்ன வேணா யோசிப்பேன், நான் என்ன வேணா செய்வேன், நான் எப்படி வேணா இருப்பேன், நான் என்ன வேணா ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிடுறேன்னா, ஒழுங்கா நான் எல்லாத்தையும் செஞ்சிடறேன்னா அது போதும்ட்டு நினைக்கிற ஆசாமிகள் நிறைய இருக்கிறார்கள் இந்த உலகத்துல. சும்மா ஒருவேளை நான் பாரு எப்ப பாரு வெள்ளை புடவை தான் கட்டுவேன், வெள்ளை ட்ரெஸ் தான் போடுவேன், வெள்ளை ஷர்ட் தான் போடுவேன், நான் நகை போட மாட்டேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறவங்க எப்படி இருக்க வேண்டும்? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறேன்னா நான் மற்றவங்களை பத்தி தீங்கு பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு நான் தீங்கு நினைக்க கூடாது, நான் மற்றவங்களுடைய வாழ்க்கையில நான் என்ன பேசுறேன், நான் மற்றவங்களை பொறாமையா பாக்குறேன்னா, நான் பொறாமை என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நான் ஒழுங்கா ஜெபிக்கிறேன்னா, ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறேன்னா, நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு போறேன்னா, நான் ஒழுங்கா ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி சிந்தனைகளை நமக்குள்ள இல்லைனாக்கா கண்டிப்பாக நம்ம வெள்ளை புடவை கட்டினாலும் போக முடியாது, வெள்ளை ட்ரெஸ் போட்டினாலும் தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த மாதிரி காரியங்கள் நம்ம மனசு வெள்ளையா இல்லைனாக்கா, நம்முடைய இருதயம் வெள்ளையா இல்லைனாக்கா கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியாது. மாம்சமான சிந்தனைகள், மாம்சமான எண்ணங்கள், மாம்சம். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் மாம்சமா யோசிக்க மாட்டேன். இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்களை பத்தி தான் ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நான் வச்சேன். ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும் போது பிரியமானவர்களே, மாம்சமான சிந்தனைகளும் மாம்சமான எண்ணங்களும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது தடையா இருக்கிறது என்பதை கண்டிப்பா நான் அறிந்து கொள்ள வேண்டும். இது புரியலனாக்கா ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய வரும், பைபிள் வாசிக்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருக்குது, ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருக்குது, பக்தி இல்லாத சூழ்நிலைகள் நம்மளுக்குள்ள இருக்குதுனாக்கா ஏதோ ஒரு மாம்ச சிந்தனைக்குள்ள நம்ம அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.